தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரினுடைய தனிப்பிரிவில் மனு கொடுக்க வரக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறத பார்க்குறோம். குறைகளை விரைந்து தீர்க்கும் முக்கிய அமைப்பு சிஎம்னுடைய தனிப்பிரிவாக செயல்படுது. இதை தொடர்ந்து இப்போ முதலமைச்சரினுடைய இந்த தனிப்பிரிவில் மனு கொடுக்கறதுக்கான மக்களினுடைய வருகை அதிகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து ஒரு நீண்ட வரிசையில் நின்று மனு கொடுக்கறதுக்காக பொதுமக்கள் அங்கே வந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துட்ருக்கோம். கூடுதல் தகவல்களோட செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், அங்கே இவ்வளோ பேர் வரிசையில் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். என்னென்ன மாதிரியான புகார்களை தெரிவிக்க வந்திருக்காங்க, என்ன சொல்கிறாங்க அங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள்? சனி ஞாயிறு விடுமுறைக்கு பிறகு தலைமைச் செயலகத்தில் இன்று திங்கட்கிழமை காலை முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல வழக்கமாக திங்கட்கிழமை காலை முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல புகார் மற்றும் கோரிக்கை மனுக்களை கொடுக்கக்கூடியவரோட எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் தான் இருக்கும். இன்று அளவுக்கு அதிகமான மக்கள் தமிழர்களுடைய முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல சிஎம் ஸ்பெஷல்ஸ்ல மனுக்கள் மற்றும் புகார்களை நீண்ட வரிசை நின்று அவங்களுடைய புகார் மற்றும் மனுக்களை கொடுத்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துருக்கோம். தலைமைச் செயலகத்தில் செயல்படக்கூடிய இந்த தனிப்பிரிவு என்பது பொதுமக்களிடம் வரக்கூடிய கோரிக்கை மற்றும் குறைகளை எல்லாம் கேட்டறிந்து அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி அதன் அடிப்படையில் தான் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அரசினுடைய நலத்திட்டங்கள் ஆகட்டும், நில தொடர்பான பிரச்சனை, வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு மருத்துவ உதவி, கல்வி உதவி உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை கோரி அவங்க கோரிக்கை மனுக்களை கொடுப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க லேண்ட்ல ஏதாவது பிரச்சனை, நிலம் தொடர்பான விவகாரம், யாராவது ஏமாத்திட்டாங்கன்னா அது தொடர்பான புகார் அளிப்பதற்கு உள்ளிட்ட பல்வேறு தொடர் புகார்கள் அளிப்பதற்குண்டான நடவடிக்கையாகத்தான் முதலமைச்சருடைய தனிப்பிரிவு என்பது செயல்பட்டு வருகிறது. நேரடியாக வருவதற்கு இந்த முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல அவங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கி அந்த விண்ணப்பத்தினோட நிலை குறித்தெல்லாம் கேட்டறிந்து அதை சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி வைப்பாங்க. அதே நேரத்துல 1100 என்ற தொலைபேசி எண் மூலமாகவும் புகார் தெரிவிக்கலாம். முதலமைச்சருடைய முகவரி இணையதளம் ஒன்று செயல்படுகிறது, மொபைல் செயலி ஒன்றும் செயல்படுகிறது. இது போல பல்வேறு வகையில புகார்கள் மற்றும் கோரிக்கை மனுக்கள் தமிழக முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல தொடர்ந்து பெறப்பட்டு வருகிறது. அந்த வகையில தொடர் புகார்கள் மற்றும் மனுக்கள் எல்லாம் கோரிக்கை மனுக்கள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, தமிழக பட்ஜெட் இம்மாத இறுதியில் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில கோரிக்கை தொடர்பான பல்வேறு விதமான நடவடிக்கைகள் துறை ரீதியாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கிறது. அந்த வகையில தமிழக முதலமைச்சருடைய தனிப்பிரிவுல ஏராளமானோர் நீண்ட வரிசை நின்று தங்களுடைய புகார் மற்றும் கோரிக்கைகளை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.